ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட் எபிசோடில் அரோரா வந்து தனியாக வந்து கார்டன் ஏரியாவில் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாண்ட்ரா உள்ளே வராங்க. சாண்ட்ரா, என்ன தனியாக இருக்கிற, வா உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏய், ஏன் அழுதுன்னு இருக்கிற, வா உள்ளே போகலாம், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இங்கே ஒரே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. கானா வினோத் என்னால் தான் வெளியில் போனாங்க அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் என்கிட்ட வந்து ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ ஏன் அப்படி தப்பாக நினச்சிக்கிற, அவரா போய் எடுத்ததுக்கு நீ எப்படி காரணமாகுவ அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து அரோரா கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துஷாரா வெளியில் போனதுக்கு என்னால் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ஊண்டு க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து எனக்கு நடக்க வேண்டிய விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தது, எனக்கு கம்ருதீன் பார்த்தும் பயமாக இருந்தது. வீட்டில் ஒவ்வொரு ஆள் பார்த்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டை கடந்து நான் வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்த இன்சிடெண்ட்டை வந்து இப்படி நம்ம மேலே ப்ளேம் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே அது கஷ்டமாக இருக்குது. அரோரா உடனே என்ன சொன்னாங்கன்னா, கானா வினோத் வந்து இருந்து டைட்டில் அடிச்சிருப்பாரோ, ஒருவேளை நான் பண்ணதுனால நான் எடுப்பேன்ற ஒரு அவசரத்தில் அவர் எடுத்துட்டாரோ பணத்தை அப்படின்ற மாதிரி ரம்யாவை என்கிட்ட வந்து சொன்னாங்க. ரம்யா, அப்சரா, வியானாலாம் வந்து அவர் பாக்ஸ் எடுக்கும்போது நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, விக்ரம், சாண்ட்ரா 3 பேரையும் சேர்த்து தான் சொன்னாங்க, எதுக்காக அப்படி சொன்னாங்கன்றது தெரியல. ஆக்சுவலாக நான் சிரிக்கலை, அவர் விளையாடிக்கிட்டு இருந்தார், அவர் எடுப்பாரா எடுக்க மாட்டாரான்ற அந்த ஒரு சீன் போயின்னு இருக்கும்போது அது எப்படி நான் சிரிச்சேன்றதும் எனக்கு தெரியல. நானும் யோசிச்சு பார்க்குறேன், நான் சிரிச்சேனா இல்லையான்றது தெரியல. எல்லாரும் அவ்வளோ நக்கலாக நீ சிரிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து வியானா, ரம்யாலாம் சொல்லும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் சிரிக்கவே இல்லையே அப்படின்னு. இந்த விஷயத்த போயிட்டு விக்ரம் கிட்ட சொல்லும்போது விக்ரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை அந்த ஆள் பண்ணது ஒரு காமெடியாக இருந்திருக்கோம், ஒரு நாய்க்குட்டி மாதிரி உட்காந்து அழுதுன்னு இருக்கிறான், அப்போ பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது, வேறு என்ன பண்ண சொல்கிற, அழ சொல்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து நக்கலாக பதில் சொல்கிறாரு அரோரா கிட்ட. சரி விடு, நீ இதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்காத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இத்தனை நாள் வந்துட்ட இல்லையா, இதுக்கப்புறமும் உன் லைஃப்பை அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு போ. 90 டேஸ் சர்வே பண்ணிட்டேன், இன்னும் ஒரு டூ டேஸோ 3 டேஸோ தான் இருக்க போகிறேன், அதனால் அழகாக நீ வந்து இருந்துட்டு பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சாண்ட்ரா வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அரோராவுக்கு. இப்போல்லாம் எக்ஸ் கண்டெஸ்டன்ட் பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் வந்து வினோத் ஜெயிக்கிற மாதிரி இருந்ததை வந்து நான் வந்து அதை தட்டி பறித்து அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாம் என்னை தப்பாக நினைக்கிறாங்க. இப்போ நான் எப்படி போய் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மைண்டுக்கு என்னை மாற்றி விட்டுறாங்க. இது நான் யோசிக்கிறதா வேண்டாவா, இல்லை அவங்கக்கிட்டே போய் டிஸ்கஸ் பண்ணுறதா, இல்லை வெளியில் யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணுறதா, இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது, ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அரோரா வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு வந்து அரோரா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ரா வந்து அழாத, நாங்கள்லாம் இருக்கிறோம் இல்லை, அப்படி விட்டுருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரோராவுடைய கருத்து வந்து கரெக்டாக இல்லை ஆமாம் தப்பா அப்படின்றது வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.